சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானே? இது படித்தவங்க இருக்கிறது தானே? இது நாடு தானே? இது அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை விற்று அதில் நீ 1 கோடி வந்தால் கூட 1 கோடி கூட கொடு. நாங்கள் கேட்டால் கேளு. யார் காசு எடுத்து யார்? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான். குடிச்சு செத்தா 10 லட்சம். அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் மாதம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். இப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்பு. அப்படித்தானே வருது. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான். கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட் இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் தொகுதியில் சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு மேலே வருக? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதிச்ச ஒன்று. சரி, இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஓட்டி எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவுக்கு தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பற்றி பேசவே நான் தயாரில்லை. ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை உலகில் முதலாக நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை உலகத்துக்கு எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்பட்டிருக்கார். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து செத்தவர்கள் தான். பயிர் வாடிருச்சுன்னு, மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடித்து செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், 400க்கு மேற்பட்ட விவசாயிகள் வரப்பில் இருந்த மரத்திலே தூக்கில் தொங்கினெல்லாம் இருக்குது. வேட்டியவே கைராமுறிக்கு 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ளே சுடப்பட்டுருக்காங்க. நெத்தியில் ₹1 பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்கள் கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்கள் போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிடுவோங்க. வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல இதே சந்திரபாபு நாயுடு. 20 பேர் கிடந்தோம்ல. நீங்கள் கொடுத்த நிவாரணத் தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில் தானே போனோம். நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்கள் இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும். செய்யலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் இப்போது தூத்துக்குடியில் 37 பேர் செத்தான். இப்போ நடந்த வெள்ளத்தில், பேரிடரில், பெரும்புயலில். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு. அதோட அவன் பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு. எவ்வளவு கரும்பு தண்ணி அழிஞ்சுது. என்ன நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானே? இது படித்தவங்க இருக்கிறது தானே? இது நாடு தானே? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்கள்? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி, கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளோ காலம் சாராயம் விற்றவன் சம்பாரிச்சான்ல, அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை விற்று அதில் நீ 1 கோடி வந்தால் கூட 1 கோடி கூட கொடு ஒரு குடும்பம். நாங்கள் கேட்டால் கேளு. யார் காசு எடுத்து யார்? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் தொகை அவன் பிடித்த பணம் 7500 கோடியா நீ திருப்பி கொடுக்க முடியல. உன்ட்ட காசு இல்லை. சம வேலை சம ஊதியம்னு ஆசிரியர் பெருமக்கள் போராடினதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்லை. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்லை. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான். குடிச்சு செத்தா 10 லட்சம். அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் மாதம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாராயம் குடிக்கல. ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதில் வாங்கி குவார்டர் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். ஊதுனா சரக்கு வாடை வருது. அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம்னு என்ன அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு படுத்து கிடக்கிறான். குணமாகி போனால்
10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாளர் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்கார், நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க. இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேற? கல் குடிச்சு செத்தவன் சொத்தம்பட்டையும் விற்றவன் ஒருத்தனை காட்ட நாங்கள் போயிடறோம். அப்படியே இப்படி போயிடறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல, எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது, அந்த சரக்கு டாஸ்மார்க்கு வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது? மத்திய அரசா மாநில அரசா? நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழி யாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் தொகுதியில் சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு படு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாரிராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இவ்வளோ பெரியது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்களா பொட்டலம் போட்டாங்க, அவங்களா விற்றாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. எங்கள் தாத்தா காலத்தில் மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்தில் இல்லைங்க, ராஜாஜி காலத்தில் இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேட்குற நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கொடு. ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? அவன் தான் தெளிவாக சொல்கிறாருங்க ஒருத்தர். 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது, உள்ள வீட்டுகளுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடித்தா 120 போயிடுது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு விற்ற, 300 ரூபாய்க்கு விற்ற? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போகிறான். சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதிச்ச ஒன்று. சரி, இப்போ இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகாராசன் யார்? யார்? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சுருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. ஓட்டு எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான்.
திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பற்றி பேசவே நான் தயாராக இல்லை. எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த களத்தில். அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? அனைத்து கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். வலிமை மிக்க காவல்படை நம்மளது உங்களுக்கு தெரியும். போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன? நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்கிறீங்க. எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க? தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்லேருந்து சிபிசிஐடி யார்கிட்ட இருக்குது? அதுவும் முதலமைச்சர்கிட்ட. இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணு? தோசை ஊற்றுட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான். ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரித்தா என்ன, சிபிசி இது வரைக்கும் சிபிசிஐடி விசாரித்து நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன, எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? ஏதாச்சும் சரி, சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள். சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு. சரி, வேணா என்ஐஏ விசாரணை கேளுங்க. என்னப்பா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க. ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான், பத்தாதுன்னு தான் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தீங்க. அது காவல்துறை விசாரணையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்கள் கேட்கணும். இப்போ 40 உறுப்பினர் வச்சுருக்கீங்களே, ரோட்டில் இறங்கி ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க? அங்கே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதறாடிங்கிற அப்படி ஏதாவது நடக்குதா? என்ன கழிவு ஊற்றினாலும் மானம், ரோசம், சூடு, சுரணை, வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தால் தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன்ட போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்குறாருல, பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்குடா, அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டானு? இந்த பைத்தியக்காரங்க தான். பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்களுங்குது, நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம். அது ரெண்டுக்கும் நிறைய தூரம், 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதில் எங்கள் ஐயா சந்துரு சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றணும். நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்களில் சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான். அது உங்கள் வீட்டில் பூஜைறையில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இது குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுலடா மயிர் அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன் நான். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? எப்போ வந்தது சாதி, எப்போ வந்தது மதம், எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்க முதுகு பார்த்துக்கிட்டு இருக்க நீ? யார் கற்பிக்கிறது இதெல்லாம்? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு? 15-16 வயசுமே கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு? எதுக்கு அம்பேத்கர்? எதுக்கு சிங்காரவேலர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்? எதுக்கு அயோத்தியாச வேண்டியதான்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு காமராஜர்? எதுக்கு முத்துராமலிங்கத்தூர்? எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன். அப்போ வலியுறுத்துறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு இருந்தால் வலியுறுத்துறோம். நாங்கள் இங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறாங்க. மத்திய அரசு எடுக்கணுமுங்க. நீதிமன்றமே சொல்லுது, உச்ச நீதி மாநில அரசு கையிலே இருக்குது, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தார்? மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு நான் எடுக்க போகிறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போகிறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி விட்டோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுதே. அப்புறம் எதுக்கு நீ ஏமாற்றி விடுறது தான். நாங்கள் அவர் போடல, நாங்கள் என்ன பண்ணுறது? தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.